ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த பேஜ்ல நம்ம வந்து 6 ஃபார்ம் பார்க்க போறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அகைன் சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. பட் இதை நம்ம கேட்டுக்கிட்டாதான் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னும் டீப்பா போறப்ப நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? REG1 அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஜிஎஸ்டி அப்ளை பண்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அப்ளை பண்ணி ARN வருது பாத்தீங்களா, அது REG2, அது அக்னாலேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது நோட்டீஸ் ஃபார் சீக்கிங் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயம் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இல்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஓல்டு டேட்ல இருக்கு, கிளாரிபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது REG03. நம்ம இந்த கிளாரிபிகேஷனுக்கு போய் ரிப்ளை பண்றோம்ல, அது ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கலாம், அமெண்ட்மெண்டா இருக்கலாம், கேன்சலேஷனா இருக்கலாம். எல்லா அப்ளிகேஷனும் நோட்டீஸ் கொடுத்தா அது REG03, நம்ம ரிப்ளை கொடுக்கறது REG04. ஓகேங்களா? REG05 ஆர்டர் ஃபார் ரிஜெக்ஷன். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ, அமெண்ட்மெண்ட் கொடுத்தீங்களோ, இல்ல கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணீங்களோ, அந்த ஆபீசர் ஒரு ஆர்டர் கொடுத்தால் அது REG05ல தான் வரும். அப்ரூவல் கொடுத்தால் REG06ல வந்துடும். இதுதான் 1 to 6. ஓகேங்களா? இந்த 1 to 6 நம்ம வெப்சைட்ல எப்படி இருக்கும், வெப்சைட்ல இல்லாத சில ஐட்டத்துக்கெல்லாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபார்ம்ஸோட ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம அப்ளிகேஷன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணக்கூடிய ஃபார்ம் REG01, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல நம்ம எல்லா டீட்டெயிலும் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணால் REG02 இதுல அக்னாலேஜ்மெண்ட் வரும். ARN நம்பரும் எந்த சர்க்கிள் அப்படிங்கிறதும் வந்து REG02ல வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த ஆபீசர் வந்து 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அதை அப்ரூவ் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவர் எப்போ அந்த 7 டேஸ்க்குள்ள எப்போ வேணாலும் கேட்கலாம். 7 ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. நோட்டீஸ் ஃபார் சீக்கிங் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கிளாரிபிகேஷன் ரிலேட்டிங் டு அப்ளிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் இதே தான், அமெண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் REG03 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுப்போம். நம்ம ரிப்ளை எங்கே போய் கொடுப்போம்? சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் கிளாரிபிகேஷன், அதுல போய் ரெஃபரன்ஸ் நம்பரோ ARN நம்பரோ போட்டு நம்ம கொடுத்துட்டு அந்த இடத்துல மாடிஃபிகேஷன் ஃபீல்டு பண்ண போறீங்களா இல்ல ரிப்ளை மட்டும் பண்ண போறீங்களான்னு கேட்கும். ஸோ இதுதான் REG04, அதாவது நம்ம ரிப்ளை கொடுப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம மாடிஃபிகேஷன் கொடுத்தா உள்ள போய் எந்த காலத்துல வேணாலும் மாத்தலாம். மாடிஃபிகேஷன் கொடுக்கலன்னா நோ கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்ல மட்டும் வந்து அவங்க queryக்கு இந்த இடத்துல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால் அதை நம்ம கொடுத்து ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நேம் வந்து REG04 இந்த ஃபார்ம். ஓகேங்களா? 5ங்கிறது அந்த ஆபீசர் கொடுக்கக்கூடிய ஆர்டர். ஒன்று ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன் தான் REG05. அது அமெண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் அந்த ஆபீசர் ரிஜெக்ட் பண்ணுகின்றார் என்றால் REG05ல தான் கொடுப்பாங்க. REG06 வந்து சர்டிபிகேட். ஓகேங்களா? அந்த ஆபீசர் அந்த அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணால் REG06ல உங்களுக்கு சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து நியூ அப்ளிகேஷனுக்கு, நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இதே அமெண்டட் பண்ணியிருந்தால் இங்க மேல அமெண்டட் அப்படிங்கிறது வந்திருக்கும், இங்க கீழே டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிபிகேட்ல அமெண்டட் டேட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ 1 to 6 நம்ம பார்த்துருக்கோம். 1 அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், 2 அக்னாலேஜ்மெண்ட், 3 நோட்டீஸ், 4 கிளாரிபிகேஷன், 5 ஆர்டர் ஃபார் ரிஜெக்ஷன், 6 ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த 6 ஃபார்ம் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது ரெகுலர் டாக்ஸ் பேயருக்கு மட்டும் இந்த 6 ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ அதர் தன் டாக்ஸ் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் REG 7 to 13 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே அதர் தன் டாக்ஸ் பேயர். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் பேயர் இல்லாமையும் வேற ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓகேங்களா? REG7 எதுக்குன்னா TCS கலெக்ட் பண்றவங்களுக்கும் TDS டிடெக்ட் பண்றவங்களுக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து REG7 அப்ளிகபிள் ஆகும். அவங்களே ஆர்டர் ஃபார் கேன்சலேஷன் வேணும்னா REG8ல ஆபீசர் கொடுப்பாங்க. REG9 என்ன NRIக்கு, ஒரு நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சனுக்கு அப்ளை பண்ணணும்னா அது REG9. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 7 to 13 வரைக்கும்
கான்செப்ட் ஒன்று தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டாக்ஸ் பேயர் தவிர மீதி என்ன சூஸ் பண்ணாலும் அதுக்கு ஃபார்ம் நேம் வேற, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டாக்குமெண்டேஷன் வேற இருக்கும். நம்ம ஒண்ணா இப்போ டீப்பா பார்க்க போறது இல்லை. டாக்ஸ் பேயருக்கு மட்டும்தான் அந்த 1 to 6 அப்ளிகபிள். இது நம்ம ரெகுலரா பண்ணக்கூடியது. இந்த டாக்ஸ் டிடக்டார் அண்ட் டாக்ஸ் கலெக்டார்ங்கிறது, டாக்ஸ் டிடக்டார்னா மெயினாக கவர்மெண்ட் என்டிட்டிக்கு வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து யூனியன், கார்பரேட் அத்தாரிட்டி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் டாக்ஸ் டிடக்டார் வந்து அப்ளை பண்ணுவோம். அண்டர் செக்ஷன் 51 அவங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கெலாம். டாக்ஸ் கலெக்டர்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அண்டர் செக்ஷன் 52 படி டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சேல் குட்ஸாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் ஆர்இஜியில் வராது. பட் இருந்தாலும் நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இதில் தான் பண்ணியாகும். மற்ற நாலுமே வந்து 7 to 13 அந்த ஃபார்ம்ஸில் தான் வருது. ஆர்இஜி 7 to 13. இந்த 8 மட்டும் என்னன்னா ஆர்டர் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் டாக்ஸ் டிடக்டர் அட் சோர்ஸ், டாக்ஸ் கலெக்டர் அட் சோர்ஸ். டாக்ஸ் டிடக்டரோ டாக்ஸ் கலெக்டரோ, அதாவது கவர்மெண்ட் என்டிட்டியோ அல்லது இ காமர்ஸ் ஆப்ரேட்டரோ அவங்க ஏதாவது ரிப்ளை, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு ரிப்ளை பண்ணலையோ இல்லை ஹியரிங்க்கு அப்பியர் ஆகலையோ, இந்த மாதிரி வேற ஏதாவது ரீசன் இருந்தால் இவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க. நம்ம ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுத்து ப்ராப்பர் ரிப்ளை இல்லாத பட்சத்தில் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ வந்து ஒரு டாக்ஸ் டிடக்டரோ கலெக்டரோ வாலண்டரியா போய் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ண முடியுமா? ஆன்லைன்ல அதுக்கான ஆப்ஷன் இல்லை. அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் கலெக்டருக்கும் டாக்ஸ் டிடக்டருக்கும் கிடையாது. ஓகேங்களா? அவங்க வேணும்னா நேர போய் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸரை பார்த்து அவர் தான் கேன்சல் பண்ண முடியும். ஆன்லைன்ல எந்த ஆப்ஷனும் கிடையாது. இது ஒரு அடிஷனல் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 14 to 22 ஆர்இஜி 14ல இருந்து 22 வரைக்கும் உள்ளது நம்ம என்னன்னு பார்ப்போம். 14 என்னன்னா அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றது ஆர்இஜி 14. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு வர ஆர்டர் 15. ஓகேங்களா? 16 வந்து அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன். 17 வந்து எஸ்சிஎன் ஃபார் கேன்சலேஷன், சோகாஸ் நோட்டீஸ் ஃபார் கேன்சலேஷன். 18 வந்து ரிப்ளை டு தி சோகாஸ் நோட்டீஸ். 19 வந்து ஆர்டர் ஃபார் கேன்சலேஷன். 20 வந்து ஆர்டர் ஃபார் டிராஃப்டிங் கேன்சலேஷன். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்இஜி 14ல நம்ம அப்ளிகேஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட் பண்றோம்னா அதுல 2 அமெண்ட்மெண்ட் இருக்கு, கோர் ஃபீல்டு, நான் கோர் ஃபீல்டுன்னு. ஓகேங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் கோர் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நிறைய பேருக்கு டவுட் வருது, நிறைய குரூப்லேயே கேட்குறாங்க, சார் இந்த அமெண்ட்மெண்ட் கோர் ஃபீல்டில் பண்ணுறதா நான் கோர் ஃபீல்டில் பண்ணுறதா அப்படிங்கிறது தான் டவுட்டாக நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் ஆஃப் கோர் ஃபீல்டில் என்னென்ன பண்ண முடியும்னா, இது ஆர்இஜி 14ல வருது இந்த ஃபார்ம். ஓகேங்களா? பிஸ்னஸ் டீடைல், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இந்த மூணும் நீங்க கோர் ஃபீல்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் டீடைல்ஸ். உங்களோட ட்ரேட் நேம் மாத்துறீங்களோ இல்லை பேன் நம்பர், சாரி லீகல் நேம் மாறுதோ, பேன்ல நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு லீகல் நேம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதை கோர் ஃபீல்டில் மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் பிளேஸை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னாலும், இல்லை ஒரு அடிஷ்னலாக ஒரு குடோன் எடுக்கிறீங்க, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னாலுமே அதை கோர் ஃபீல்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் கோர் ஃபீல்டு. ஸோ நான் கோர் ஃபீல்டில் அது 3 தவிர என்ன வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமோட்டர் பார்ட்னர் டீட்டெயிலை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ப்ரொப்ரேட்டராக இருந்தால் பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீட்டெயிலில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் அது கோர் ஃபீல்டு தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு பார்ட்னருக்கு நீங்கள் பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணியிருந்தால் இதை நான் கோர்லேயே பண்ணிக்கலாம். ஆத்தரைஸ் சிக்னேட்டரி சேஞ்ச் பண்ணணுமா, நான் கோரில் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் பிளேஸ் பண்ண முடியாது. உங்களோட ஹெச்எஸ்என் கோடு, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமா, இதை வந்து நான் கோர்ல பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஐட்டம் தவிர பிஸ்னஸ் டீட்டெயிலும், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும், அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தவிர மீதி எல்லாமே நான் கோர் ஃபீல்டில் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்இஜி 14 ஃபார்ம். ஓகேங்களா? ஆர்இஜி 15ங்கிறது ஆர்டர் ஃபார் அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஓகே அந்த ஆஃபீஸர் நினைச்சா ஆர்இஜி 15ல அப்ரூவல் கொடுப்பாரு. அப்ரூவல் கொடுத்தால் அந்த அமெண்ட்மெண்ட் ஆர்இஜி 6ல நியூ சர்டிபிகேட்டா வரும். நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ஸ் நெக்ஸ்ட்
REG 16 அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் கேன்சலேஷன் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அது அஸ் பர் REG 16 ஃபார்ம் படி தான் உள்ள பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தெரியும். அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ரீசனாக கேன்சல் பண்ணுறீங்க நம்ம போட்டு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் REG 17ல அந்த ஆஃபீஸர் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தா REG 17ல தான் வரும். ஸோ ஃபார்ம்ங்கிறது ஒரு வகையான ஃபார்மேட், அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்ல தான் நீங்கள் பண்ணணும். ஆஃபீஸருக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ 17ல அவர் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறார். சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தால் அது REG 17ல தான் கொடுக்க முடியும். அது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்போ 17ல யாருமே கொடுக்கறது இல்லை, எல்லாமே REG 31ல தான் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, REG 17 பார்த்தாச்சு. REG 18 என்னன்னா அவங்க கொடுத்த நோட்டீஸ்க்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் ஃபைல் பண்றதுதான் 18. இதுவுமே நம்ம சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன் போய் ஏஆர்என் நம்பரோ ரெஃபரன்ஸ் நம்பரோ நம்ம போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த சர்வீஸ் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால் அந்த ஆஃபீஸர் REG 19ல அப்ரூவல் கொடுப்பாரு. அதாவது அந்த கேன்சலேஷன் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? REG 20 வந்து ஆர்டர் ஃபார் டிராப்பிங் ப்ரொசீடிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 17 பார்த்தோமா, 17 வந்து சோகாஸ் நோட்டீஸ் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து ரெண்டு மெத்தட்ல வரும். ரெண்டு மெத்தட் மீன்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 16ல ஃபைல் பண்ணி அதுக்கும் அவங்க சோகாஸ் நோட்டீஸ் கேட்கலாம். இல்லை என்றால் நீங்க 6 மாசமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, இல்லை ஏதோ ஒரு ரீசன் அவங்களுக்கு வந்து நீங்க ஏதோ ஃபோக்கஸ் பில் ஏதோ ஒன்று நீங்க ஏதோ ஃப்ராட் பண்றீங்கன்னு தெரியுது, இல்லை ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து பிசினஸ் பிளேஸே இல்லை ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறது 17ல கொடுப்பாங்க. 17 இப்போ 31ல தான் கொடுக்குறாங்க. ஏங்கிறதும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 17ல கொடுத்துட்டு இருந்தாங்க. 17ல ஒரு நோட்டீஸ் கொடுத்தால் உங்களோட GST சஸ்பெண்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ 31 புது ஃபார்ம் வந்திருக்கு. அதுல இதே ரூல் தான், இதே செக்ஷன் தான். ஆனா 31ல கொடுத்த டேட்லயே உங்க GST சஸ்பெண்ட் ஆயிடும். அதனால எல்லா ஆஃபீஸரும் 17ல கொடுக்குறாங்க. சில பேர் 17 ஆர் 31 போட்டு கொடுக்குறாங்க, அந்த டேட்லயே சஸ்பெண்ட் ஆகுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ 17ல ஒரு ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம அதுக்கும் அப்ளிகேஷன் ஃபார் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன் 18ல தான் கொடுப்போம். ஸோ 18ல கொடுத்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாருன்னா அந்த ப்ரொசீடிங், அதாவது கேன்சலேஷன் ப்ரொசீடிங்கை ட்ராப் பண்ணலாம். இந்த ட்ராப் பண்ணால் அது REG 20ல அவர் ஆர்டர் ஃபார் டிராப்பிங் ப்ரொசீடிங்ஸ் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட ஃபார்ம் தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி நம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் REG 21 எனக்கு கேன்சல் பண்ணிட்டாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து REG 19ல ஆர்டர் ஃபார் கேன்சலேஷன் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம இப்போ ரெவகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெவகேஷன் அப்ளை பண்றதுக்கு வேரியஸ் டியூ டேட் இருக்கு. 60 டேஸ்ல 180 டேஸ் வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரோட அப்ரூவல் வாங்கிட்டு கண்டினியூஷன் அப்டேட் ஃபைல் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரெவகேஷன் ஃபைல் பண்றதுக்கு வந்து REG 21 இந்த ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாருமே இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ரெவகேஷன், அதாவது வந்து நம்ம கேன்சல் பண்ணதை ரெவகேட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து அதை அப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா REG 22ல அவர் வந்து ஆர்டர் ஃபார் ரெவகேஷன் கொடுப்பாங்க. அது இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? REG 23ல இருந்து 31 வரைக்கும். இதுல வந்து இந்த 25 to 29 வரைக்கும் எல்லாமே நம்ம GST ஆரம்பிச்ச காலகட்டத்தில் உள்ளது. அதாவது ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது மைக்ரேஷன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்லையோ இல்லை சென்ட்ரல் எக்ஸைஸ்ல வந்து மைக்ரேட் பண்ண தெரியுமா, அந்த டைம்ல கொடுத்த ஃபார்ம்ஸ் தான் இது. ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படுது, அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். 25 to 29 நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். 23, 24 வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். 23 என்னன்னா சோகாஸ் நோட்டீஸ். நம்ம வந்து ரெவகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம், அதுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் 23ல தான் அந்த ஆஃபீஸர் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம கொடுக்குற ரிப்ளை வந்து REG 24
ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர் அப்ரூவ் பண்ணால் ஆர்இஜி 22ல திருப்பி அப்ரூவல் வந்துடும். சரிங்களா. 23, 24 வந்து நமக்கு ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். சோகாஸ் நோட்டீஸ் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப், நமக்கு வந்து சோகாஸ் நோட்டீஸ் ஒன்று வரும், அதுக்கு நம்ம ஆன்லைன்ல ரிப்ளை பண்ணுவோம். லாஸ்ட் 2 ஃபார்ம் வந்து ஆர்இஜி 30 அண்ட் ஆர்இஜி 31. 31 லைட்டா சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் பார்த்துடலாம். ஆர்இஜி 30 என்னன்னா, இப்போ ரீசெண்டா சொல்ல முடியாது, 2 இயர்ஸ் ஆச்சு. ஆதார் வெரிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அது ஃபில் பண்றது, அந்த ஆஃபீஸர் ஃபில் பண்ணி ஃபீல்டு விசிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்றதுக்கு தான் ஆர்இஜி 30ங்கிற ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்ம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வர்றப்போ ஒரு நாள் முன்னாடியே ஆஃபீஸர் கூப்பிட்டு இதை பிரிண்ட் அவுட்டை கையில கொடுத்து எங்க இதெல்லாம் ஃபில் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க அப்படிதான் சொல்றாங்க. மேபி சில பேர் வந்து அவங்களே வந்து எல்லாமே செக் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் வந்து பண்ண வேண்டிய ரிப்போர்ட், அவங்க ஃபைல் பண்ண வேண்டிய ஃபார்ம் ஆர்இஜி 30. இதுல மேஜரா என்ன இருக்குன்னா, டேட் ஆஃப் விசிட், டைம் ஆஃப் விசிட், லொகேஷன், இந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட், ரெண்டாவது அந்த பிளேஸ் ஆஃப் பிசினஸ்க்கு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பேக் சைடு, ஃப்ரண்ட், நார்த், அதாவது 4 சைடு, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத்ல என்ன இருக்கு. ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா எப்படி நீங்க நான் கொள்ளை விவரம்னு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த பில்டிங்க்கு 4 பக்கமும் என்ன இருக்குன்றத அவர் வந்து வெரிஃபை பண்ணி இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அவரை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி மற்ற டீட்டெயில்லாம் மேஜரா அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் எவ்வளவு, ஆஃபீஸ் டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளவு, அதுல கவர்டு ஸ்பேஸ் எவ்வளவு, ஸோ அந்த மாதிரி வந்து கிளியரா அவர் ஃபில் பண்ண வேணும். என்னென்ன டாக்குமெண்ட் அவர் போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. இது ஆர்இஜி 30. ஆர்இஜி 31 நான் முதலே சொன்னதுதான். இப்போ வர சோகாஸ் நோட்டீஸ் எல்லாமே ஆர்இஜி 31ல தான் வருது. 7 இல்லைன்னா 17 ஆர் 31 போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த நோட்டீஸ் வந்த உடனே உங்க ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்ட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க